திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பருவத்துல ராகு எதிர் திசையில செயல்பட்டா அம்மா அப்பாவுக்கு பிரிவும் பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடல்ல சொல்றாரு, எட்டில் சிசு வந்து கொக்கரித்த இணைந்த இரண்டில் பாவர் வந்து நோக்க என்ன பலன் அளித்திடுவார் எனக்கரிய செப்புவேன் தாயே அதுகேள் பொட்டவே அரவந்தீண்டி பொய்மிடிவான் சிவலோகம் ஐயா பொல்லா பாம்பை தடை செய்ய புண்ணியவான் நோக்க வேண்டும் மகளே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாம்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை, அரவென்னும் கரும்பாம்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை சுபகோள்கள் பார்த்தால் மட்டுமே பிரச்சனைங்கிறது சால்வ் ஆகும். அப்போ மட்டும்தான் ராகுவான் லேசாக கேட்பார் அப்படிங்கிறது ஐயாவினுடைய பாட்டு சொல்லக்கூடிய விஷயம். எனவே ராகு திசை என்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தனை வருஷம் நடந்தாலும் கூட, சில மாதங்கள் இருந்தாலும் கூட, சில நாட்கள் இருந்தாலும் கூட மிக மிக சுபகோள்களுடைய பார்வை இருக்குதா, சுப கிரகங்களுடைய இணைவை ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இருந்து சேர்ந்து இருக்குதா, ரொம்பவும் க்ளோஸ் ஆகக்கூடாது. அந்த கிரகத்தை சேர்த்து ராகு கெடுத்து விடுவார். அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கும்போது மட்டும்தான் இவர்களுக்கு செல்வமும் குடும்ப வளமும் அந்த தனித்திறமையும் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். எங்கேயாவது ராகு கொஞ்சம் எதிர்துருவமாக இருந்தார்னா அந்த தசை முடிகிற வரை ஐயா சாமி விட்டா போதும்யா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கரைச்சிக்கிட்டே வருங்க. சொத்து, சுகம், உறவுகள், நட்பு, வீடு, அப்படியே அந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ள போதுமடா சாமி அப்படின்னு ஆகிற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திறமை இருந்தும் வாய்ப்பு இருந்தும் சூழல்கள் சரியாக அமையாமல் படிப்பை கூட அந்த நேரத்தில் கெடுத்துக்கும் விதமான சூழ்நிலைகள் இவர்களுக்கு அமையலாம்.